ஹலோ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.2 அல்ஜிப்ரா ஃபஸ்ட் டேர்ம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது, வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி மாற்றுறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டுனா அதில் கான்ஸ்டண்ட்டும் வேரியபிளும் சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் வித் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் அப்புறம் மல்டிப்ளை டிவைட், இந்த சிம்பிள்ஸ்லாம் போட்டு ஒரு வேரியபிளையும் ஒரு கான்ஸ்டன்ட்டையும் எழுதுறதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், fill in the blanks. The algebraic statement f is decreased by 5 is. ஸோ இதை நம்ம மாற்ற போகிறோம் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக. டிக்ரீஸ்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிக்ரீஸ்டுனா மைனஸ் போடணும், இன்க்ரீஸ்டுனா ப்ளஸ் போடணும், மல்டிப்பிள்லாம் உங்களுக்கு தெரியும், மல்டிப்பிள் சிம்பிள் போடணும். ஸோ அப்புறம் டைம்ஸ் சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ். டைம்ஸ் சொல்ல சமயத்தில் நம்ம என்ன போடணும், மல்டிபிள் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்னு சொல்லுவாங்க, எஃப் டிக்ரீஸ்டு பை 5. அப்போ இது எப்படி எழுதணும்னா எஃப் மைனஸ் 5 டிக்ரீஸ்டு இல்லை, ஸோ எஃப் மைனஸ் 5 போடணும். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. The algebraic statement S is divided by 5. டிவைடட்னா ரெண்டு மெத்தடில் எழுதலாம். எஸ் இந்த சிம்பிள் போடலாம், டிவைடட் பை 5 போடலாம், ஆர் எஸ் பை 5 இப்படியும் போடலாம். ஸோ ரெண்டு மெத்தடில் போடலாம். ஒன்று டிவைடட் சிம்பிள் போட்டு போடலாம், இல்லைனா எஸ் பை 5ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட் 2m மைனஸ் 10. இப்போ இது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதை என்ன ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும், வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். இது எப்படி எழுதுறதுன்னா 2 டைம்ஸ். இப்போ நான் இது பாருங்க, இது ப்ராடக்டில் இருக்குது, மல்டிப்ளையில் இருக்கிற சமயத்தில் இது எப்படி எழுதலாம்னா 2 டைம்ஸ், ஏன்னா 2 இருக்குதுல்ல, அதனால் 2 டைம்ஸ் என்ன போடலாம், டிக்ரீஸ் 2 டைம்ஸ் டிக்ரீஸ்டு பை இங்கே என்ன நம்பர் இது 10 போடலாம். 2 டைம்ஸ் டிக்ரீஸ்டு பை 10. அடுத்தது இந்த ஏஜ் இஸ் ஏஜ் n years now, 7 years ago. அப்போ 7 years agoனா 7 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ என்ன ஆகும், ஏஜ் கம்மியாக இருக்கும். அப்போ எப்படி போடணுன்னா n மைனஸ் 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், p மைனஸ் 5 gives 12. தென் த p இஸ் கேட்குறாங்க, பியோட வேல்யூ என்ன இருந்தால் 12. அப்போது இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, என்ன பாருங்களேன், என்ன பண்ணால் வரும், 17 மைனஸ் 5 போட்டால் தான் 12 வரும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பியை ஃபஸ்ட்டோடே போட்டுங்க, ஈக்குவல் டு 12, இந்த மைனஸ் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 5. ஸோ அப்போ p ஈக்குவல் டு 17. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போது இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 more to 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா 3 டைம்ஸ் மோர் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். The cost of 10 rice bag is t. Then the cost of 1 rice bag is t by 10. ஓகே, அப்போ ஒரு காஸ்ட் பேக் கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணால் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். The statement x is divided by 3, x is and 3 is divided by x or same கொடுத்துருக்காங்க. அப்போது x divided by 3 சேம் சொல்கிறாங்க, சேம்னா ஈக்குவல். 3 is divided by x, ரெண்டு சேமா, நோ. அப்போ இது ஃபால்ஸ். The product of Q
அண்ட் 20 இஸ் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட் அப்படி வர சமயத்தில் இந்த மாதிரி எழுதலாம். இன்ட்டு போட்டு எழுதலாம். அங்கே இன்ட்டுக்கு பதிலாக சும்மா போட்டாலும் எதுவுமே போடாமல் போட்டாலும் அது மல்டிபிள் தான். அப்போ 20 இன்ட்டு q, திஸ் இஸ் கரெக்ட். 7 less to 7 times of y. பாருங்கள், இங்கே மாற்றி போட்டிருக்காங்க 7 less 7 times of y. அப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7y தான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் இது வரணும். மாறி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு நல்லா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். சரி, அடுத்தது தேர்ட் பார்க்கலாமா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும்? அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். டி இஸ் ஆடட் டு 100. ஆட்னாவே நான் என்ன சொன்னேன்? ப்ளஸ் போடணும். அப்போ டி ப்ளஸ் 100. 4 டைம்ஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. 4 டைம்ஸ் க்யூனா நான் டைம்ஸ்னாவே என்ன சொன்னேன்? மல்டிபிள். அப்போ 4q. 8 reduced by y. அப்போ ரிடியூஸ்டுனா என்ன சொல்லியிருக்கேன்? சப்ராக்ஷன் சிம்பிள்ஸ். அப்போ 8 ரிடியூஸ்டுனா மைனஸ் சிம்பிள் y. 56 added to 2 times of x. அப்போ 56 ஆடட்னா ப்ளஸ் போடணும். ஆடட்னா என்ன போடணும்? ப்ளஸ் போடணும். ஸோ 56 ப்ளஸ் 2 times of x. அப்போ 2 போட்டுட்டு x போடணும். 2 times of x. அடுத்தது 4 less 2 9 times of y. நல்லா படிங்க. 4 less 2 9 times of y. அப்போ இங்கே இருக்குது இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். 9 times of y லெஸ்னால் என்ன செய்யணும் சொன்னேன்? -4. ஸோ இதை வந்து இந்த வீடியோ 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் லோவர் கிளாஸு. ஸோ ஃபஸ்ட்டே புரியாது, ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம மீதி இருக்க சம்மு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.